விஜயோட ஆட்சியை பத்தி சொல்லுங்க. 60 நாள் ஆயிடுச்சு. இதை தான் கேட்க போறாங்க. ரெண்டுமே விளங்காது. இப்போ பெருசா என்ன டீல் வந்துட போகுது? எனக்கு தெரிஞ்சு சாம்சங்ல ஒரு படியே டீல் வரும். ஐபோன் 17 வந்து உங்களுக்கு 58,000. சைனீஸ் கிட்டே இருந்து வர ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு. ரெட்மி நோட் 17ஓட பிரைஸ் எக்ஸ்பெக்டட் வந்து 30,000 ரூபாடா. OnePlus 16 பார்த்தல, பிகர் பேட்டரி, பெட்டர் ப்ராசஸர், மாசு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். எவ்வளோ யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நியூஸ் நல்லா இருந்தா நான் ஜாலியாக சொல்லிட்டு போவேன். அதான் நல்லாவே இல்லையா? இல்ல வருது அமர்க்கலமான ஃப்ரீடம் சேல், இண்டிபெண்டன்ஸ் டே சேல். ஆனா ஃபிளிப்கார்ட்லயே வருது, அமேசான்லயே வருது. நல்லா இருந்தா 8ஆம் தேதி முதல் நல்லா இருந்தா சொல்லுவேன் போது எனக்கு எதிர்நீச்சல் தான் மைண்ட்ல ஓடுது. என்ன நல்லாவே இல்லை நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க? நல்லாவே இல்லை நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஐயோ அதெல்லாம் வந்து சதீஷோட ரேரான காமெடி. ஆமா, எங்க ஆளு காமெடி பண்றது ரேர். இல்லடா, அவங்க காம்பினேஷன் நல்லா இருந்தது அந்த படத்துல. மச்சான் பாத்தியா, கூலான பீர் இருக்கிறது ஒண்ணுதான், அதுவும் எனக்கு கிடைச்சிருக்கு பாத்தியா. எங்க அது உனக்கு கிடைக்கல, நீ எப்படி கிட்ட பசங்க எல்லாம் கூடுவாங்க மச்சான். அப்படி அந்த ஒரு காமெடி வருங்க. பசங்க எல்லாம் கூடுவாங்களா? ஏய் மிஸ்டரா. இல்லடா, அதெல்லாம் வந்து எப்பயுமேடா ஒரு ஒரு ஃபேக்ட். நான் நேற்று ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, விக்கி ப்ரோ மாசு அப்படின்னு போட்டிருந்தாரு. விக்கி ப்ரோ மாசு தான், இல்லைன்னு இல்லை. இந்த ப்ராப்ளம் என்னன்னா, ரெகுலர் வீடியோஸ்ல டெய்லி வந்து ஏதாவது புதுசா சொல்லணுங்கிறது தலைவலி பிடிச்ச விஷயம்டா. இப்போ நீ சேனல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். அங்க நான் வந்து ஒரு கெஸ்டா வரேன்னும் போது எனக்கு என்ன ஜாலி தெரியுமா? இவ்வளவு வருஷமா நான் பார்த்த எல்லா விஷயத்தையுமே ஒரே வீடியோல நான் சொல்லும் போது நான் ரொம்ப புதுசா தெரியும் எல்லாருக்கும். ஆமா, வா என்ன டேட்டா கொட்டுறாரு நியூ ஆடியன்ஸ். உங்களுக்கு வந்து அங்க நிறைய புதுசா சொல்லலாம், வேறையா இருக்கும், இடமும் வேறையா இருக்கும். அது இது வந்து நிறைய பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, நீ நல்லா பார்க்கலாம், பொலிட்டிக்கல் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் இருக்காருன்னு வையேன், அவர் கெஸ்டா வந்து ஒரு 5 பொலிட்டிக்கல் சேனல் போவார். 5 சேனல்லையும் ஒரே விஷயம் தான் பேசியிருப்பார். என்ன நெறியாளர் தான் மாறுவார். ஆமா, ஸோ இதுதான் கேட்குற கேள்விகள் மாறிச்சுன்னா பதில் வேறையா இருக்கும். ஆனா அவங்களோட எங்க போனாலும் இப்போதைக்கு விஜயோட ஆட்சியை பத்தி சொல்லுங்க, 60 நாள் ஆயிடுச்சு, இதை தான் கேட்க போறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்ல முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு சேனலுக்கு போகும்போது 60 நாள், இன்னொரு சேனல் போகும்போது ஒரு நாள் முன்னாடி போயிருந்தா 59 நாள், இப்படிதான் இருந்திருக்குமே தவிர டெம்ப்ளேட் ஒண்ணுதான். ஸோ அதான் சொல்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து கெஸ்டா வரவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கு. எப்படின்னா என்னன்னாலும் பெஸ்ட் போயிடலாம். ஆமா, கமெண்டே பார்க்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எங்களுக்கு கம்மி தானே. இப்ப நீ வேற வழி இல்ல, நீ பாவம் தான், மாட்டி நசிங்கி தான் கிடப்ப. உன் கதை வேற, என் கதை வேற இல்லாம என்னைய இழுத்து போட்டு ஏதாவது 2-3 வீடியோல வச்சு என்னைய ஃபன் பண்றாங்க. இந்த கௌதம் ப்ரோ இமான் ப்ரோவும் சேர்த்துக்கிட்டு. இந்த கௌதம் ப்ரோ வேற என்ன பண்ணுவார் தெரியுமா? டேட் சொல்லிட்டு போவார் எல்லா வீடியோலையும். இன்னைக்கு தாங்க எடுக்கிறோம், இது எப்போ வருது, மாலை 6 மணி அப்படி எங்க அனௌன்ஸ் பண்ணி சொல்லிட்டு போவாரு. சரி, ஆக்சுவலா வந்து என்னன்னா, இன்னைக்கு நியூஸே வந்து ஒரு சில இதெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு சில முக்கியம் இருக்கு. ஃப்ரீடம் டே சேல் சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிக்குது. அமேசான் 7ஆம் தேதிடா. 7ஆம் தேதி. சாரி, அது யாருக்குன்னா அந்த பிரைம் மெம்பர்ஸ்னுவான். அப்புறம் என்ன தெரியுமா, இவன் பிரைம் மெம்பர்னுவான், பிளஸ் மெம்பர்னுவான். 2 பேருக்கு போட்டி வந்துடும். ஒன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 6ஆம் தேதி. ரெண்டுமே விளங்காது. இப்போ பெருசா என்ன டீல் வந்துட போகுது? எனக்கு தெரிஞ்சு சாம்சங்ல ஒரு படியே டீல் வரும். ஐபோன் இப்போ சர்ப்ரைஸா பார்த்தா 12 மணி நைட்ல வந்து ஐபோன் 17 வந்து உங்களுக்கு 58,000. அதுக்கப்புறம் ஐபோன் 17 ப்ரோ அது வந்து உங்களுக்கு 92 அந்த மாதிரிலாம் வருது. ஆனா நம்ம ஆர்டர் பண்ணா கேன்சல் ஆகுது. இந்த பிரைஸ் தான் வந்து அவங்க டீல்ல சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு அற்புதமான விஷயம் சொல்லிட்டா, ஐபோன் 17 முந்தா நாள் கரெக்டா, அதாவது இந்த வீடியோ லைவ் ஆகிற நேரத்துக்கு பார்த்தா முந்தா நாள் மாதிரி ஆயிடுது. ஒரு 40 hours முன்னாடி நடந்துச்சு. என்ன இருக்கு, 72,000 ரூபாய்க்கு அவைலபிளா இருந்தது. எது 512GB. அதான் சொல்றேன். ஆனா ஆர்டர் பண்ணா அது வந்து கேன்சல் ஆயிடுது. அது மினிட்ஸ்ல போட்டா டெலிவரி ஆயிடுது. அதுதான் ட்விஸ்ட். நம்ம நேரம் நல்லா இருந்தா மினிட்ஸ்ல போட்டா 10 நிமிஷம்டா ப்ராசஸ் ஆகும், உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. செல்லருக்கே தெரியாது. ஏன்னா ஏன் ப்ராசஸ் ஆகணும்? நான் அங்க நேரம் ஹப்புக்கே போயிடுறேன். நான் ஹப்புக்கு போய் தூக்கிட்டு வரேன். இப்படி ஒரு ஏன்னா 72,000 ரூபாய்க்கு வந்து ஐபோன், அதுவும் 512GB வந்து சான்ஸே இல்லை. இனிமே வந்து மோசமாக தான் மாறப்போகுது. மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி நாரி போச்சுங்க. அப்படிதான் இருக்கும். சரி, இங்க பேர் S27 போன்லாம் கொண்டு வராங்க. S27 சீரிஸ் பேட்டரி பார்த்தியா? எக்ஸ்பெக்டடு 5700 mAh அல்ட்ரா. ஏன்னா சிலிக்கா கார்பெட் போயிட்டாங்கல்ல. அப்புறம் S27 ப்ரோ இருக்குல்ல, அதான் புது எட்ஜ். சரியா? அதுக்கு வந்து 5200 இல்லாட்டி 5000 இருக்குங்கிறாங்க. எட்ஜ்லையா?
ஏன்னா ப்ரோங்கிறது தான் புது எட்ஜ் மாதிரிடா. ப்ரோல வந்து இப்போ நீங்கள் ப்ரோ எட்ஜ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஸ்லிம் ஃபேக்டர் வச்சு தானே. அங்கே தான் ட்விஸ்ட்டு. 4 ஃபோன் வரப்போகுது. S27, 27 ப்ளஸ், 27 ப்ரோ, 27 அல்ட்ரா. 27 ப்ரோ என்னன்னா ஒரு டவுன் சைஸ்டு அல்ட்ரா. சரி, அல்ட்ராலே 3 கேமரா தான் இருக்க போகுது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே தான் இது. என்ன அந்த ப்ரோல வந்து 200 மெகா பிக்சல் இருக்குமாங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு டவுட்டு. இது என்ன இந்த ஐஃபோன் 16 சீரிஸ் வந்துச்சு அதே டெம்ப்ளேட் 16 ப்ளஸ். அடுத்த ஃபோல்டுக்கு இப்பயே போட்டாங்க பார்த்தியா ட்ராக் ரெக்கார்டு. அதாவது இது ரோட் மேப் போட்டு வச்சிருக்கானுங்க. ஃபோல்டில் வந்து 80 இது ஐஃபோனு ஃபோல்டு 9 ஃபோல்டு 9 ஒய்டு. அதான் ஃபோல்டு 9ங்கிறது ஒய்டு, ஃப்ளிப்பு 9 சரியா. ஃப்ளிப்பு 9 ஃபோல்டு 9ங்கிறது ஒய்டா. ஃபோல்டு அல்ட்ரா 9 அல்ட்ரா 3 ஃபோன் ஆச்சா. ட்ரை ஃபோல்டு 2வது ஜென்ரேஷன் 4 ஃபோன். சரி, சந்தோஷம். மொத்தம் 8 ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வருது. அப்போ மொத்தம் ஃப்ளாக்ஷிப் மட்டுமே. இதை தவிர FE இருக்குது, நிறைய கதைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் விடுங்க. பட் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்த்தா மட்டுமே 4 ஃபோல்டு மட்டும் வரும், 4 S சீரிஸ் வரும். பிக்சலு ஒரு 4 ஃபோன் விட்டுட்டு அடங்கியிருக்கான். ஐஃபோனு அவன் விடுறதே கம்மி ஃபோன் தான். அந்த அதே 4 ஃபோன் தான் அவனோட 5 விடுறானோ. அவனோட அல்ட்ரா என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. காத்திருந்து பார்க்குறேன்னு காத்துன்னு. இந்த சாம்சங் மட்டும் நிறையா தள்ளிக்கிட்டு இருக்கான். சாம்சங் வந்து அவன் ஒரு மாதிரி ஸ்கேல் அப் பண்ணுறான். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸை பிடிக்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குடா. அவன் வந்து 10,000 to 2 lakhல இருக்கான். பிக்சல் கிட்டேயோ ஐஃபோன் கிட்டேயோ 10,000 கிடையாது, 30,000 கூட கிடையாது அவன் கிட்ட. இவன் எல்லா இதுலையும் இருக்கான். 10, 20, 2 lakhs வரைக்கும் அவன் பிடிச்சி வச்சிருக்கான். எல்லா இடத்துலையும் இருப்பேன் சார். நான் இல்லாத இடமே கிடையாது. 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா? என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குப்பையில் போடுற மாதிரி ஒரு ஃபோன் இருக்கும், வாங்கிக்கோங்க. 20,000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா? அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் குப்பையில் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் வேறு வழி தெரியல. இப்போ இந்த இடத்துல சாம்சங்கை ஒரு சில இடத்துல பாராட்ட வேண்டிய அவசியத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். சைனீஸ் கிட்டேருந்து வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுக்கு சாம்சங் கிட்டேருந்து வர ஒரு சில இந்த M47 வந்துச்சு, அதெல்லாம் வந்து ஸ்பெக் வைஸ் சொல்கிறேன் நல்லா இருக்கு. இன்னொன்று நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். இருக்குன்னு தெரியல. F70 ப்ரோன்னு பேரை பார்த்துட்டு அதான் நியூஸில் கூட சொல்லியிருப்பேன். இல்லை பேர் என்னால ப்ரோன் இருக்கு திறந்து பார்த்தா என்ன அதே 6 Gen 3 அதே ஃபோனா? அப்புறம் ஏன்டா F70 ப்ரோன்னு ஜம்ப் அடிச்ச? எங்கேயோ கூட்டு போயிருக்கான்டா. நம்பர் மட்டும் எங்கேயோ கூட்டு போயிட்டான். F36 இனிமே இப்படிதான். இனிமே நான் தான் ரங்கராயெல்லாம் கிடையாது. ஒரு ஃபோன் தான் செய்வோம், அதுக்கு பேர் மட்டும் மாற்றி விட போகிறோம், அவ்வளோதான். சாம்சங்க்கு அட்வான்டேஜ் வந்து நீ சொன்ன மாதிரி இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா அவனோட ஒரு டைம் அவன் என்ன ப்ரைஸ் வச்சிருந்தானோ அதே ப்ரைஸ்ல தான் இப்பயும் இருக்கு. அப்போ அவன் காஸ்ட்லி, ஏன்னா அப்போ அவங்களாம் கம்மியாக இருந்தாங்க. இப்போ அவன் வந்து என்ன ஆயிட்டானா அஃபோர்டபுள். ஏன் அவன் அஃபோர்டபுளாக மாறினானா ரேமும் மெமரி அவனோடது. அவனுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எல்லாமே ஓன் தானே மோஸ்ட்லி. எக்ஸினாஸ் தானே யூஸ் பண்ணுறானுங்க. அந்த 14, 16 அதெல்லாம் தானே யூஸ் பண்றானுங்க. இல்ல 2200 அது வேற வருதுல. அது திரும்ப வருது. அடி நொறுக்க போறோம்ல பாப்போம். அண்டர் கிளாக் பண்ணி தான் சூப்பரா இருக்கும். அதுல ரே ட்ரேசிங்லாம் வேற வரும். சாவு நல்ல ப்ராசஸர். ஆனா அண்டர் கிளாக் பண்ணியிருந்தா ஆப்டிமைஸ் பண்ணிருந்தா நல்லா இருக்கும். இல்ல ஆனா அந்த அளவுக்கு மோசமா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருக்கு. F62 ஒரு ஃபோன் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா உனக்கு Exynos 9825 ஒரு ப்ராசஸர் இருக்கும். அதான் Note 10 Plusல இருந்துச்சு. அதை வந்து அவங்க ஓரளவு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் தெர்மலி சோகமா இருந்தாலும் ஃபோன் வந்து பட்டை கிளப்பிருச்சு பர்ஃபார்மன்ஸில். 7000 mAh இருந்த ஃபோனில் அதுவும் ஒன்று. M51 கூடவே தான் அதுவும். அதுக்கப்புறம் F62 வந்துச்சு. 2 ஃபோன் தான் 7000 mAh அப்போ லித்தியம் அயன்லேயே. ஆமாம், அந்த மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஒரு பொம்மை தண்ணி உறிஞ்சிருக்கு. அது வந்து M51 மொரட்டு பசங்க. சரி, உங்களுக்காக மீடியாடெக் மாதிரி மீடியாடெக் வந்து ஆப்பிள் இன்ஸ்பயர்ட் அப்படின்னு போட்ட உடனே நான் என்ன நினச்சேன், ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோர் தானே வச்சுருப்பான். 2 ப்ரைம் கோர் இருக்கும், 4 பவர் எஃபிஷியன்ட் கோர் இருக்கும். இப்படி தானே ஆப்பிள் எப்பயுமே கொண்டு போவோம். அப்போ மீடியாடெக்கும் வந்து ஹெக்ஸா கோருக்குள்ளே போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காக இருந்தது. சரி போயிட்டு எடுத்து படித்து பார்த்தா பிளாக் போஸ்ட் எழுதுறவனுங்களா நேரில் கிடச்சிங்கன்னா அவ்வளோதான்டா அப்படி இருக்கு. ஏன்னா பேர் வச்சிருக்கான் அப்படி. மீடியாடெக்கில் Dimensity 9600 அப்படிங்கிறது எப்படின்னா 9600 ப்ரோ, 9600 ப்ரோ மேக்ஸ். எப்படி இது வந்து ஆப்பிள் மாதிரியாடா? வேணாண்டா. அப்புறம் இன்னொன்று வருது 9600S. அது வந்து 9500வே லைட்டாக அப்படி பட்டி டிங்கரிங் பார்த்தது. ஆமாம், இதில் என்ன ட்விஸ்ட்னா 9600 ப்ரோ. இப்போ பாரு எப்படி கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னு பாரு ஆடியன்ஸ்லாம். 9600 ப்ரோ, 9600 ப்ரோ மேக்ஸ். இப்போ நிறைய பேருக்கு டக்குன்னு ப்ரோ இப்போ ரெண்டுமே ப்ரோ சீரீஸாக இருக்கே ப்ரோ, இது எதுக்கு நெக் டு நெக் நிற்கும் அப்படின்னும் போது Snapdragon 888 Gen 6 அப்படிங்கிறதுக்கு எதிரில் வந்து இதோட ப்ரோ நிற்கும். Snapdragon 888 Gen 6 ப்ரோன்னு ஒரு ஆக்சுவலாக சிப் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக வந்து ப்ரோ மேக்ஸ் நிற்கும். நாமளே எங்கே நிற்போம் அப்படின்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வீடியோ போட்டு முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவோம். நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போங்க, நாங்களும் எங்கள் வேலையை பார்க்க போகிறோம். அவ்வளோதான். வாங்குற நிலைமையில இருக்கும். எவ்வளோ ப்ராசர் ஆனால் ஒழுங்கடா ஃப்ளாக்ஷிப்னு சொல்லி வர்றீங்கல்ல, அது ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிற மாதிரி ஏதோ ஒரு பேரில் ஒரு ப்ராசர் விடுங்கடா. விட்டாங்களே டென்சாரு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும்ல, வேலை செஞ்சாலும் ப்ராப்ளம். நான் பேசுறது ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். நான் வந்து
யூனிசாக் கூட காம்படிட் பண்ற மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். யூனிசாக் கூட நம்ம பேசவே கூடாது. அது சூடாகி நான் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. கரெக்ட்டுங்க. சரியா? ஏதோ இந்த T8300 சூடாகுமான்னு பார்த்தா அந்த அளவும் சூடாகலை. இதில் வேற TD137ஓட நாங்கள் வேற ஆஷாலாம் திரும்ப கூப்பிட்டு வரோம். ஆஷா 305 which will be running Pulse OS. Pulse OSங்கிறது ஆண்ட்ராய்ட் கோ வித்தவுட் GMS. ஸோ அப்போது யாருக்கெல்லாம் வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு வேணும் ஆனால் எனக்கு கூகுள் சனியை வேணாம், ஒரு சிலர் இருக்காங்க. எனக்கு அதுக்காகவே கிராஃபின் OSலாம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கூகுளே வேணாம் ப்ரோ, சாக அடிக்கிறான் ப்ரோ, எப்போ பாரு நான் ட்ராக் பண்ணி சாக பண்ணாடே. சரியா? அப்போது என்ன ஆகுது, அவங்களாம் கிராஃபின் யூஸ் போகிறாங்க, இல்லாட்டி காலிக்ஸ் OSன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஊர்லேயே இருக்கலே கொஞ்சம் கெத்து இந்த இடத்துல இந்த விஷயத்தில் அப்படின்னா ப்ரைவசியில் கிராஃபின் OS. இவன் பல்ஸ் OS என்னன்னு பார்த்தா ஆண்ட்ராய்ட் கோ இருக்குல்ல, ஆண்ட்ராய்ட் 14 15 கோ எடுத்து போட்டு அந்த கூகுளில் மட்டும் ஒரு வெளில போடுறான். எங்கடா அந்த குப்பத்தில் போட்டு அப்படின்னு போட்டு வெறும் ஆண்ட்ராய்டோட அந்த AOSP மட்டும் ரன் ஆகும் கோ. பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தாலே ஓரளவுக்கு ஸ்கின் கம்மியா இருக்கும். அதனால இதுக்கு இவனுங்க என்னன்னா என்ன ப்ரைஸ் வைக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. அது வரட்டும். டிசைன் பார்க்க கொஞ்சம் ஓகே, டிஃப்ரெண்டா இருக்கு. குட்டியெல்லாம் தான் இமேஜின் பண்றா 4.5 இன்ச்சுக்கு இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா டச் எப்படி இருக்கும். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் 3.5mm ஜாக்ல இருக்கும்னு வச்சுக்க. கொஞ்சம் நல்லா இருந்து தொலைஞ்சதுன்னா வேற லெவலில் இருக்கும்ன்ற நான். இது வந்து இப்போ அகைன் இதுதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு தேவைடா. எனக்கு இந்த ட்விட்டர் பக்கம் போனாலே சமக்கம் வருதுங்க. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வயசு ஆக எனக்கு வயசாக ஒரு சில விஷயங்கள்ல என்னோட கருத்துக்கள் மாறும். அது மாறும்போது மெச்சூரிட்டி ஓரியன்டா அது நல்ல வகையில மாறிச்சுன்னா சந்தோஷம், தப்பு இல்லை. ஸோ அப்படி நானே வந்து என்னோட கருத்துக்களே நான் திரும்ப எவாலுவேட் பண்ணி பார்ப்பேன். நான் கரெக்டாக தான் இருக்கேனா, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னா. இவனுக்கு SR கைட்ட கேட்பேன், பரத்துக்கு கால் பண்ணி கேட்பேன், நம்ம சர்க்கிளில் கேட்பேன். சூசைட் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்டா, அந்த வீடியோ எப்படியும் வரும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன், அவங்க தான் எடிட் பண்ணாங்க. ஒய்ஃபோட தங்கச்சிக்கு அனுப்பி அவளை பார்க்க சொல்லுன்னு சொன்னேன். அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தெரியுமாடா செத்து போகிறாங்க. என் சர்க்கிள்லேயே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டாங்கடா, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செத்தாங்க, ஏன் சூசைட் ஆச்சு, இல்லாட்டி ஏன் தனிமையில் வந்து தண்ணி அடிச்சு செத்து போனாங்க அப்படின்னு பார்த்தா அவன்கிட்ட பேச ஆள் இல்லை. ஆமா, அது எல்லாருக்குமே எனக்கு இங்கே பேர் ரீல்ஸ் அவ்வளோ ரீல்ஸ் இருக்குடா. நானும் எவ்வளோ பெண்டிங் வச்சிருக்கேன் தெரியுமா. ஷார்ட்ஸ் வேறு பார்த்தோன்னா எனக்கு பிடிச்ச செலிபிரிட்டி மட்டுமே 25 பேர், ஆளுக்கு 4 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க. இந்த 100 ஷார்ட்ஸ் பார்த்து முடிக்கணும். நான் தெளிவாக வேறு பார்க்கணும், அவங்க ஹேண்ட்பேக் என்ன, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, லிப்ஸ்டிக் கலர் என்ன, இவ்வளோ நான் பார்க்கறதுக்கே டைம் ஆகிடுது. இதில் வேறு இவன் கால் பண்ணி அவன் சோக கதை கேட்க சொல்கிறான்டா. நீயும் ரீல்ஸ் பண்றான்னு அனுப்புறேன், பார்க்க மாட்டான். அவன் ரீல்ஸ் பார்க்க போறான். சரியா? ரீல்ஸ்ல வரதுக்கு அப்போ இதுல வந்து என்ன சொன்னேன், இந்த சூசைட் பத்தி நான் போட்டு இந்த வீடியோல, அது இன்னும் லைவ் ஆகலைங்க. அந்த வீடியோல நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு அந்த அவ கேட்டிருக்கா, என் ஒய்ஃபோட தங்கச்சி வந்து என் ஒய்ஃப்ட்ட கேட்டிருக்கா, ஒன்று சொல்றாங்க இது ஓகேயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா நான் என்ன சொன்னேன்னா, உங்க ஃப்ரெண்டு ரொம்ப லோவா ஃபீல் பண்றான், நேரில் தான் இப்போ பார்க்க முடியல, உங்களுக்கு கால் பண்றான், நீங்க அட்டன் பண்ணிட்டு கேம் ஆடுங்க, இல்லாட்டி டிவி பாருங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, நீங்க கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவன் மனசுல எப்படி தெரியுமா இருக்கும், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம அதை சொல்லிட்டோம், யார்கிட்டயும் சொல்லிட்டோம், இல்லைங்க ஒரு ப்ரெஷர் ரிலீவ். இப்போ கோயில்கள்லாம் போவாங்கல்ல, அங்கே நிறைய பேர் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. என்ன அங்கே வந்து சாமி உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஏதோ அருள் வாக்கு கொடுத்து அப்படியே உங்கள் தலையில் அடிச்சு நீ இன்றைக்கே பணக்காரன் ஆப்புற அப்படின்னு மூக்குத்தி அம்மன்ல இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் பண்ண போகிறது இல்லை. ஆனால் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அங்கே போனால். ஒரு அங்கே காமாக இருக்கும், நம்ம அங்கே போய் ஏதோ ஒன்று யார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். கோயில்லாம் நான் வெறும் கோயில் சொல்ல, வாட் எவர் எங்கனாலும் போங்க, என்ன ரிலீஜனோ அங்கே கிடைக்குது. இந்த பார்க்லாம் ஏன் போகிறோம், பார்க்குக்கு ஏன் போகிறோம்? நான் அதுக்காக சாயங்காலம் இருட்டில் பார்க்கு போகிற கதை பேசல, சரியா? நான் வந்து ஜென்ரலாக காலையில் உடற்பயிற்சிக்கு போகிற ஒரு கேங் இருக்குது, மன நிம்மதிக்கு போகிற ஒரு கேங் இருக்குது. ஸோ அப்படி பேசுகிறோம். ஸோ அந்த இடத்துல விஷயத்தை பார்க்குறோம், குழந்தைய பார்க்குறோம், அங்கே விளையாடுற குழந்தைங்களை பார்க்குறோம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு 5 நிமிஷமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் மறப்போம். அதுதான் நான் இது எதுக்குன்னா, இந்த வீடியோவில் இந்த மாதிரி நிறைய வரும், சில விஷயங்கள்லாம் வரும். அது எல்லாரையும் போய் சேரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குற 15 வயசு பையனுக்கு இது புரியுமான்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சினாரியோவே வந்திருக்குது. இப்போ என் ஃப்ரெண்டு பார்த்தோன்னா தனியாக இருந்தான், வீட்டில் ஒத்து வரல, அப்பா தவறிட்டாங்க, அதுக்கப்புறம் அம்மாவும் அக்காவும் போல, அவனுக்கு எவ்வளோ செட் ஆகலை, அவன் தனியாகவே வாழ்ந்துட்டு இருந்தான் ஒரு 7-8 வருஷம். திடீர்னு பார்த்தா அவன் ஒரு 6 நாள் கழிச்சு அவனை கண்டுபிடிக்கிறாங்க, அவன் ரூம்லேயே அவன் செத்துட்டான்னு. 6 நாள் கழிச்சு அவன் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே டிகம்போஸே இருப்பான், கரெக்டாக. அப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் தான், தண்ணி அடிக்கும்போது ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பட் இது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இமேஜின் பண்ணிப்பாரு, எனக்கு மெட்ராஸ் மாதிரி படம் பார்க்கும்போது எல்லாமே இங்கே பாருங்க, சில விஷயங்கள்லாம் வந்து படத்தில் பாசிபிள், ரியாலிட்டியில் பாசிபிளா அதுதான். ஆனால் படத்தில் பாசிபிளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் ரசிப்பேன், ஏன்னா நம்மளால நேரில் தான் பண்ண முடியல, அதாவது மாசா இருக்கு. இப்போ ஒரு ஹீரோ வந்து மாசா ஃபைட் பண்ணும்போது அநியாயத்தை தட்டி கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், அப்படின்னு இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி. ஆனால் நம்மளால அதை பண்ண முடியல, பட் எவனோ பண்ணுற மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுறாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோதான் இல்லையா? அந்த மாதிரி வந்து சில சமயங்கள் என்ன தோணுன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு எப்போயா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் 4 இடத்துக்கு போயிட்டு வந்தால் கூட ப்ரெஷர் ரிலீவ் ஆகும்டா கொஞ்சம்.
அவனுங்க இந்த கிறுக்கு மாதிரி தான் பேசுவானுங்க விஷயம். நம்ம திட்டிடலாமே, டேய் இது கேனத்தனமா இருக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இதெல்லாம் வெளில போய் சொல்லாதான போது கூட அவன் யோசிப்பான். அப்பதான் வார்த்தையில கூட அவனுங்களை திட்டலாம், அவனுங்க நம்மளை திட்டுவானுங்க. இல்ல அப்பதான் அவன் யோசிப்பான்டா, என்ன இவன் நம்மள எதுக்கு இது பண்ணாதன்றான், சரின்னு போய் அப்போ செக் பண்ணுவான், திரும்ப செக் பண்ணுவான். அப்போ அவனுக்கு என்ன புரியும்னா, ஓகே கரெக்ட் தான், அது பண்ணக்கூடாது. இதுவே யார்கிட்டையும் பேசாம சில சமயங்கள் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க, பண்ணி ப்ராப்ளம் ஆகி கஷ்டப்பட்டு அதுக்குள்ள வெளில வர முடியாம. ஸோ அதான் இது மாதிரி ஒரு வீடியோ இருக்குடா, அதுல இன்னும் நிறைய பேசியிருப்பேன். அது வந்து சில சமயங்கள் எப்படின்னா புரியாதும் ரொம்ப கஷ்டங்கிறேன். எப்படின்னா இப்போ நீட் எக்ஸாம் இருக்கு, அதுல ஒரு சிலர் வந்து முடியலன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அது எப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களாம் அவ்வளோ ஃபெயிலியர் அதிகமா பார்க்கலையோ, புரியுதா? ஃபெயிலியர் அவ்வளோ பார்க்கல, இது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரா பார்த்து உயிரே மாச்சிக்கிறாங்க. சரியா? அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு அப்படியே நம்ம அதாவது இப்போ என் ஏஜ் குரூப், உன் ஏஜ் குரூப் இல்லை, என் ஏஜ் குரூப் எந்தில் வந்து இப்போ நீட் எக்ஸாம் மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்கொள்ளாமல், ஏன்னா ஒரு 13 இயர்ஸாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீட் எக்ஸாம் எழுதாமே டாக்டராகவே ஆயிடுதுன்னு ஒரு பிள்ளை, டாக்டர் ஆகி எம்பிபிஎஸ் ஜென்ரல் மெடிசன் முடிச்சு அடுத்து எம்டி ஏதோ பண்ணுறான்னு வை. ஆனால் கடைசியில் பார்த்தா கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆகி குழந்தை பிறகுது, குழந்தை க்யூட்டாக இருக்கான், பொண்ணோ பையனோ, ஒரு குழந்தை நல்ல குழந்தை இருக்குது, குழந்தைய பார்த்துக்கிறது. ஏன்னா சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர்ஸ். இப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, ப்ரொஃபஷனை திறந்துடுறாங்க. நான் வேணா வீட்டில் ப்ரைவேட் கிளினிக் வச்சுக்கிறேன், இப்போதைக்கான குழந்தைய பார்த்துக்கிறேன், குழந்தைக்கு 5 வயசு ஆகட்டும், அப்புறம் நான் ப்ரைவேட் கிளினிக் வச்சுக்கிறேன்றாங்க. 5 வருஷம் அப்போ மெடிசன் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணல, அப்போ 5 வருஷம் குவிட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட. இதை நான் என்ன கேட்குறேன்னா, சில சமயங்களில் அதுக்காக பொண்ணு தான் அதை பண்ணணும், பையன் தான் அதை பண்ணணும் இல்லை, இதுலேருந்து வேறு யாராவது ஒரு புது கேள்வி எடுத்துன்னு வருவாங்க. அப்புறம் பையனும் ரெடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னால் அப்போ என்ன தடவை சொல்லுவாங்க, நீ மட்டும் ஜாலியாக வீட்டில் இருக்கியான்னு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியும் கடைசியில் அவங்களோட பர்சனல் ஒரு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, என் குழந்தை நான் தான் ரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம், நிறைய பேருக்கு கனவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சு அதை வந்து அவங்க யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ லைஃப்பில் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகி செத்து போயிடுறா, இல்லாட்டி ஒரு பையன் செத்துடுறான் அப்படின்னாலும் ஃபியூச்சரில் அவங்க நீட்லாம் முடிச்சு மெடிசன் படித்து அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து ப்ராப்பராக ஒரு டாக்டராக இல்லாமல் போகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதெல்லாம் யோசிப்பாரு. இன்னும் உன் லைஃப்பில் ஒரு பார்ட்டே இன்வெஸ்ட் பண்ணியும் நீ பண்ண முடியல, அதுன்னு எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நீ வந்து ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுற, எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுற, சூசைட் பண்ணிக்கிற, நீ ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுற, பாஸ் ஆகிடுற, ஏதோ ஒரு காலேஜ் போயிடுற, இல்லைன்னா டியூஷன் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னு சொல்லி 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா போட்டு நீ ப்ரைவேட்டில் போகிற, ப்ரைவேட்லேயும் முடிக்கிற, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுது, வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடுது, கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு பொண்ணுன்னா என்னடா இது காப்பிரைட் வர வச்சிடும் போல, இது பேர்ன் ஆகிட்டு இருக்கீங்க. எஸ் ஐயம், கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கூட கால சூழ்நிலையினால நம்மளால அங்கே போகிறோம்னா அப்போ என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகுது, என்ன ஒன்றும் சில சமயங்களில் ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் இதையும் பண்ணியிருக்காங்கடா, அதுக்காக வந்து எப்போ பாரு நீங்கள் எப்படியும் எடுத்துக்கூடாது, பொண்ணுங்க தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்காதீங்க, அதை பொண்ணுங்களை தான் தாக்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய இடங்களில் பொண்ணுங்கள் முன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தியாகம் பண்ணுறாங்க, அதுவும் அதுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கணும். சில இடங்களில் பசங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட க்ளோஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி டியூ டு சம் ரீசன் கம்பெனி கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அவங்க அப்பா நடத்தலை, அவர் வேலை பார்த்த கம்பெனி கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அவங்க அம்மா வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ட். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா, நான் பசங்களை பார்த்துக்கிறேன், இது எப்போ நடக்குதுன்னா அவனுக்கு ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே நடக்குது, நான் பசங்களை பார்த்துக்கிறேம்மா அப்படின்றாங்க. காலேஜில் பார்த்தோன்னா அவன் மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்பயோ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே சில சமயம் சும்மா கிண்டலாக சொல்லுவாங்க, ஏடா அவங்க அப்பா செமையாக சமைப்பாடுறா, நான் ஸ்மெல்லு நான் டேஸ்ட் நான் ஃப்ளேவர் மாஸ் பண்ணுவார், அதெல்லாம் அதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நேரில் அவன் வீட்டுக்கு போயிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், அவங்க அப்பா தான் சமைச்சு கொடுப்பாங்க, வேற லெவலில் இருக்கும். அதெல்லாம் மாசாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் யாராவது எப்படி கேட்பாங்கன்னா, என்ன உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரா, அந்த மனுஷனுக்குன்னு எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும். ஏன்னா இந்த சொசைட்டி எப்படின்னா மேல் டாமினேட்டட் மாதிரி, சரி அந்த டாமினேட்டட்ன்ற வார்த்தையை விட மேல் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுப்போம், உத்தியோகம் அந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அந்த இடத்துல இப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து பசங்களுக்காக ப்ளஸ் வீட்டில் ஹோம் மேக்கராகவும் இருந்திருக்காரு அப்படின்றது. நீங்கள் அதுக்கப்புறம் ஆண் தேவதை படம்லாம் பார்த்துருக்கலாம், அதெல்லாம் இப்போங்க எங்கள் ஆள் அப்பே பண்ணிட்டாரு, சரியா? அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அன்னைக்கு நம்ம யோசிக்கும் போது எப்படி இருக்குன்னா, மெச்சூரிட்டி இருக்காது. எனக்கு அப்போ வயசு என்ன, நானும் பிலோ 20, நமக்கு என்ன தோணும் எப்படின்னா, இங்கே 2 ஆங்கிளில் தோணும், ஏன் போகலாமே, போயிட்டு கூட சமாளிக்கலாமே தோணலாம். இன்னொன்று என்னென்னா, எப்படி ஒரு டேக்கிள் பண்ணுறாரு, எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு தோணலாம், நெகட்டிவாகவும் தோணலாம், இல்லை யோசிக்கலாம். பட் நாம வேலைக்கு போகிறோம், நமக்கு பசங்க இருக்குன்னும் போது தான் நமக்கு தோணுது, அப்போ அந்த மனுஷனுக்கு எவ்வளோ சொசைட்டிலேருந்து இஷ்யூ இருந்திருக்கும். அதே சமயம் எவ்வளோ பெரிய போல்டான ஒரு ஸ்டெப் எடுத்து நாங்கள் இது நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம அம்மா வந்து நம்மளை பார்த்துக்கிறாங்க, அதை தாண்டி சாப்பாடு பெரிய விஷயம், அம்மா கிட்ட இருக்க பாண்டிங்க சாப்பாடு இல்லை பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. நான் அவர் செஞ்ச எதாச்சாட்டாலும் நல்லா தாங்க இருந்தது எங்களுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் மச்சான் அவங்க அப்பா சரியாக செய்யலடா அப்படி சொல்லவே முடியாதுடா,
பிரிச்சிருப்பாரு. அப்போ எனக்கு என்ன தெரியுமா, ஆனால் கான்டெக்சுவலாக நாங்கள் காலேஜ் போய் யோசிச்சோம், இதனால தான் செஃப் மாஸ் பண்ணுறாங்க போல. புரியுதா? நான்வெஜ்லாம் பண்ணாருன்னா வச்சு உங்கள் அப்பாவுக்கு தான் ஆல் கிரெடிட்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குடா. இந்த சூசைட் மாதிரியான வீடியோஸ் பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா, அது எப்படி போய் சேருதுன்றது எனக்கு பயமா இருக்குடா. நான் சொல்ல வரது என்னன்றது நிறைய பேர் புரிஞ்சிக்காமே கோவப்படுவாங்க. சில ஃபோன்ஸை பற்றி நான் திட்டுவேன், கோவப்படுவாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்போது, இப்போ நீ கூட பார்த்த Redmi 12 5G வாங்கி கொடுத்துருக்கு, அவங்க யூஸ் பண்ணுறாங்க. Redmi 12 5G அவங்களுக்கு ஓகே. நான் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணால் 5 செகண்ட் ஆகுது எனக்கு. ஃபிங்கர் பிரிண்டே வச்சாலும் சரியா? ஆனால் அவங்கள நான் கேட்குறேன், இந்த ஃபோன் வேணாம், நான் வந்து உங்களுக்கு XR21 தரேன்றேன், எனக்கு இது போதும்ப்பா, இதுவே அதிகம் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபோன் ஓகே. இப்போ ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க தெரியுமா, நீங்கள் எப்போ பாரு மிட் ரேஞ்ச் அண்ட் அப்பர் மிட் ரேஞ்ச் அண்ட் ஃப்ளாக்ஷிப்பே கவர் பண்ணுறீங்க, லோயர் எண்ட் ஃபோனை கவர் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். நம்ம சர்க்கிளில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸை நான் மீட் பண்ணும்போது, சரியா, யார்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 10,000 ரூபா ஃபோன் இல்லைங்க. மோஸ்ட்லி என்ன 30 above தான் வச்சிருக்கோம். ஏன்னா எல்லாரும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லாட்டி எதுவும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ரெஸ்பான்சிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்படிங்க நம்ம யூனிசாக் T7225 இந்த மாதிரி ஃபோன் எப்படி ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? அவ்வளோதான். ஒரு ப்ரொஃபைலுக்கே அது முக்கியம். செகண்டரி ப்ரொஃபைல்லாம் போட்டு தான் படுத்துரும். அப்போது நான் கவர் பண்ணலை அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா ஃபோனையும் வாங்கி கவர் பண்ணுறதுன்னு வாய்ப்பே இல்லை. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வாய்ப்பே கிடையாது. அதுவும் நம்மளோட ஐடியாலஜிக்கு அது செட்டே ஆகாது. நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம பண்ணிட்டு இருக்கிற தொழில் அப்படின்னு வைப்போம். இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம தொழில் நெறி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு செட்டே ஆகாது. அவ்வளோ ஃபோன்லாம் வாங்கினா நான் பிச்சை எடுக்க வேண்டியதான் கொஞ்சம் நாளில். ஸோ அதனால் செட் ஆகாது. அப்போ என்ன ஆகுது, கம்யூனிட்டியை நம்பி தான் நான் வந்து மேக்ஸிமம் வீடியோஸ் ட்ரைவ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்ன ஃபோன் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா 4A வச்சிருக்கிற யூஸரே கம்மி நேரில் மீட் பண்ணுறதுக்கு. ஆமாங்க. நாங்களே நேற்று ஒரு மெசேஜ் போட்டோம், நீங்கள் யாராவது 4A வச்சிருந்தா கீழே கமெண்ட்ல. கடைசியில் ஒரு நண்பர் வந்து நம்ம சென்னையிலேருந்து தான் நம்ம ஜெரால் ப்ரோ போட்டிருக்காரு. ஜெரால் ப்ரோ நைட் வந்து சொன்னார், போட்டிருக்காரு ப்ரோ, நல்ல விஷயமாச்சு ப்ரோ அப்படின்னு. ஸோ அப்போ ஐக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எவ்வளோ இக்கட்டான நிலைமையில இருக்காங்க பாருங்க. ஐக்கு வந்து ரியல் கன்சியூமர் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படின்னா, நீங்கள் ஏங்க நத்திங் வாங்குனீங்க, ஐக்கோட நத்திங் எங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. இது எதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. பட் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. எப்படின்னா, சகுனி படம் பார்த்துருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் கார்த்தி வருவாப்ல, உள்ள வந்துட்டு சிஎம் கிட்ட மனு கொடுக்குறேன், அமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறேன்னு உள்ள வருவார். கொடுத்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா, நீங்க கொடுக்க முடியலையாண்ணே, பரவாயில்ல முயற்சி பண்ணுங்கண்ணே, நான் கொடுத்துட்டேன். அப்போ லைஃப்ல எல்லா இடமும் அப்படிதான். ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம், சக்ஸஸ் நினைப்போம். பட் அது ஸ்டேஜே இல்லை, நீ இப்பதான் சும்மா ட்ரையல் பார்க்குறேன்னு தெரியும் போது மனசு உடையும். சரியா? இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதை நீங்க அப்படியே இந்த சைடில் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆனா பதில் எப்போ உங்களுக்கு புரியும்னா, நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன்ல போய் உட்காரும் போது தான் உங்களுக்கு அந்த சேலஞ்ச் புரியும். ஆமா. ஏன்னா என்கிட்ட யாருனாலும் கமெண்ட்ல என்னன்னாலும் கேட்கலாம், என்ன யாருனாலும் எப்படினாலும் திட்டலாம். பட் ரியாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியாதுன்னா, என் லைஃப், என் ஸ்டைல், நான் வாழ்றது அது என்னன்றது நீங்க வாழ்ந்தாதான் உங்களுக்கு புரியும். பஞ்சதந்திரம்ல வருமே, கேள்வி கேட்கறது ஈஸி மாமா, பதில் சொல்லி பாருங்க. அது அதனால வந்து இந்த பட்ஜெட் ஃபோன் கவர் பண்ணாததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நான் வாங்கி விற்கிறதும் எனக்கு கஷ்டம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, 20,000 ரூபாய்க்கு நம்ம இப்போ செக் பண்ண ஐக்கூ Z11 லைட்டு இன்னைக்கு டேட்டுக்கு வேற வழியே இல்லை. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி தெரியும். அதை வந்து நான் பவ்யா மாதிரி ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்தேன்னா நல்லா இருக்கு. அதாவது மற்ற ரீசன்ட் லான்ச்சஸோட கம்பேர் பண்ணும்போது அவன் இப்படி இருப்பான். இதே நீங்க போன வருஷத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தா கஷ்டம். ஆனா போன வருஷத்தை இதை எடுத்துட்டு வந்தா ஸ்டாக் இல்ல, அது இருந்தா அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அது இல்ல அப்படின்னும் போது இப்போ இதான் ஒரு டைமு F36 காரி துப்பிட்டு இருந்த ஆளுங்க நம்ம டியூ டிராப் நாச்சுக்காக. ஆனா இன்னைக்கு F36 வந்து எனக்கு வந்து வேற லெவல் போனா தெரியுது. ஃபுல் HD பேனல் வேற, ஃபுல் HD AMOLED, ரியரில் இருக்கக்கூடிய அந்த 50 MP சூப்பரா போட்டோ எடுக்கும், செல்ஃபியும் ஓரளவுக்கு நல்லா எடுக்கும், வீடியோ வேற பக்காவா எடுக்கும். அப்ப 20,000 ரூபாய்க்கு இல்லை நான் என்ன பண்றது? ஞாபகம் இருக்கா, நம்ம ஓப்போ X8 அல்ட்ரான்னு நினைக்கிறேன், அதோட ஃப்ரண்ட் கேமையும் சாம்சங் ஃப்ரண்ட் கேமையும். ஆமா, சாம்சங்கோட மிட் ரேஞ்ச் ஃபோன் ஏதோ ஒன்று பார்த்தா அது நல்லா இருந்துச்சு. இதுதான் இவனே தான் நல்லா இருந்துச்சு. ஓப்போ தான் அவ்வளோ மட்டமா இருந்துச்சு, இது X8 அல்ட்ராதே. ஆமா, அப்படி. ஸோ இதுதாங்க ரியாலிட்டி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இப்போ என்ன வந்து டக்குன்னு என்ன சொல்லலாம், ஒரு சிலர் மாற்றி பேசுகிறீங்க, நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அது ஏன் மாத்திரம் அப்படின்னா, இன்னைக்கு டேட்டில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் மாற்றி தான் பேசணும். நாங்கள் என்னத்தை மாற்றி பேசுறது, வாரம் ஒருக்கா அவனுங்க ரேமு SSD ப்ரைஸை பிடிச்சி ஏற்றிக்கிட்டே இருக்கானுங்க. அதனால தான் மொபைல் ப்ரைஸும் வாரம் ஏறிக்கிட்டே கிடக்கு. இன்னொன்று பார்த்தீங்களா, ரெட்மி ஷாமி 17T வந்து 60K பேஸ் வேரியன்ட், 65 பேஸ் அதான் 65. ஓ, கார்ட் ஆஃபர் போட்டு தான் 55 பேஸ் 65 226 உங்களுக்கு அதுவும் ப்ரைஸ் ஏறிடுச்சு. ரெட்மி நோட் சீரிஸும் ப்ரைஸ் ஏறிடுச்சு.
அவ்வளவுதான். எல்லாமே பிரைஸ் ஏறுது. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சிச்சுவேஷன்ல அடுத்து நான் என்ன பண்ணுவேன், அப்போ இது இத்தனை நாளா நான் ஒரு போனை வந்து பாசிட்டிவா பார்த்திருப்பேன். இந்த பிரைஸ் ஏறினதும் எல்லா போனோட பிரைஸ் ஏறுற வரைக்கும் நான் திட்டுவேன். எல்லா போனோட பிரைஸும் ஏறி இப்ப அது ஒரு இடத்துல நிக்குது பத்தியா, அது பக்கத்துல எல்லாரும் வந்துட்டாங்க, அப்ப திரும்ப அது ஒருத்தா மாறும். அப்ப டேட் வாரி டேட்டாவை பேஸ் பண்ணி திரும்ப அது மாறும். ஸோ இதை தான் சொல்கிறேன். இப்போ S23 சீரிஸ் வந்து என்ன கேட்டால் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சீரிஸ்ரா. ஆனால் இன்னைக்கு லைன் விழுதுன்னு தெரிஞ்சோன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் பேக் அடிக்கிறது தானே செய்கிறேன். நான் இன்னும் நான் 4 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணும்போது அதுதாங்க வேற லெவலு. ஆஃபீஸில் எல்லா ஈவெண்ட்டுக்கும் அதை வச்சு தான் கவர் பண்ணுவோம். எங்கள் ஆஃபீஸில் எடுத்த வீடியோ எல்லாமே அதில் எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பேசலாம். அது உண்மை தானே. ஆனால் அதுக்காக நான் இன்னைக்கு வாங்க சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா பிரச்சனை பேஸ் பண்ணுறாங்கல்ல. S23 அல்ட்ரா வந்து 30K இருக்கு. கேட்டேன், லைன் வருது வாங்கிக்கிறியா, ஷாமிக்கே அலைஞ்சிட்டு இருக்கேன், சாம்சங் கலையணுமான்னாரு. ஷாமிக்கு அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டிட்டர்ஜென்ட்டா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஏதோ பேச சரி ஓகே வா வந்து தொலை அப்படின்னு பண்ணேன். சாம்சங் மதிக்கவே மாட்டான். அவன் என்னைக்கு 50% கூப்பன் கொடுத்துருக்கான், நான் பார்த்ததே கிடையாது. அவனை ரீச்சே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ இதையும் பார்க்கணும். இப்போ இந்த ஒரு கான்டெக்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ சாம்சங் இப்படி திட்டுறோமா இந்த விஷயத்துல, ஏன்னா லைன் இஷ்யூ. பட் இதுக்கு நான் திட்டுறேன்றதுக்காக டக்குன்னு சாம்சங் மேல ஃபுல்லா வந்து எனக்கு நெகட்டிவ் வைபே வச்சேன்னா 20,000 ரூபாய் கீழே நான் இப்போ சாம்சங்கே சொல்லலைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கன்சியூமர் வந்து என்ன பண்றாரு, ஒரு குப்பை போனை வாங்க போறாருன்னு அர்த்தம். இப்போ நான் F36 சொல்லி தான் ஆகணும். ஏன்னா 20,000 ரூபாய் கீழே வந்து ஃபுல் HD பேனலோட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மீடியா சென்ட்ரிக்கா நல்ல ஃபோன்னா அப்போ F36 வந்துருது. நான் இங்கே லைன் இஷ்யூ வந்து S23 சீரிஸ்ல வந்துச்சுங்கிறதுக்காக சாம்சங்கே சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு F36 ஸ்கிப் பண்ணனா உங்களுக்கு அடுத்து என்ன வந்துருமோ ஒரு HD+ இருக்கக்கூடிய ஒரு குப்பையை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரி, அது இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அடுத்து என்ன வேணா மோட்டரோலாலே ஒரு ஃபோன் நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு வை. மோட்டரோலால எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணணும். Edge 70 Max வந்துருக்கு. அது பார்த்தா 52,000 என்னமோ 52,000 ரூபாய் கார்டு ஆஃபரோட சிக்னேச்சர் கிடைக்குது. இப்போ சிக்னேச்சரை சொல்றதா இப்போ Edge 70 Max சொல்றதா? ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, ப்ரோ என்ன ப்ரோ நீங்க மேக்ஸை பத்தி பேசவே மாட்டீங்க, ஐயா அது டெட்டான அரைவல் மாதிரி இருக்கியா, பக்கத்துலேயே சிக்னேச்சர்னு ஒன்று 7 வருஷம் அப்டேட்டோட வச்சிருக்கீங்க, வேற லெவலா இருக்கு, அவன் ட்ரூ ஃபிளாக்ஷிப்ல இருப்பான். அப்புறம் என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா மாறுதுடா. ஸோ இதெல்லாம் எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, நியூஸ் வீடியோ தான் இதுதான் ஆக்சுவலா நியூஸ்னு தோணுது எனக்கு. ப்ராக்டிக்கல் நியூஸ் இன்ஃபர்மேஷன் தானே உங்களுக்கு வேணும். ஆமா, ஏன்னா இப்போ நான் வேற என்னலாம் தெரியுமா இருக்கு, ஆக மொத்தம் நான் டிமென்சிட்டி பத்தி சொன்னேன்னா வேரியன்ஸு. இப்போ அடுத்த நியூஸ் பார்த்தேன்னா நம்ம ஊர்லயே வந்து ஆப்பிள் கேர் ஒன் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னும் 4 more மார்க்கெட்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தேன். இந்த கேர் ஒன் வந்து எப்பயுமே சூப்பர்ரா, நீ போட்டேன்னா மல்டிபிள் டிவைஸை உள்ள நீ யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஒரு காமன் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டேன்னா இப்போ மந்த்லி பிரைஸ் பார்த்தீங்கன்னா 16.99 யூரோன்னு இருக்கு யூகேல. இப்போ இது நம்ம ஊருக்கும் வரணும். ஆப்பிள் ஒன் வந்து நம்ம ஊருக்கும் வரணும். யூஎஸ்ல இருக்கு. இப்போ யூகேக்கு, ஜெர்மனிக்கு, பிரான்ஸ்க்கு, ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கு. இது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னு பார்த்தா ஒரு ஐபோன், ஒரு ஐபேட், ஒரு ஏர்பாட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆப்பிள் கார் பே பண்ணுவேன், 3மே அதுக்குள்ள வந்துடும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெனிஃபிட்னு தான் தோணுது. இல்ல நல்லாவே இருக்கு. நம்ம இந்த பைக் இன்சூரன்ஸ் எல்லாம் போடுவோமே, காமனா வந்துடும், நமக்கும் வந்துடும், பைக் வந்துடும், அந்த மாதிரி நல்லா இருக்கு. இப்போ இங்க பாரு அதான் போட்டிருக்காங்க. நம்ம ஊருக்கு அது வந்ததுன்னா நானும் சொல்றேன் ஏர்பாட்ஸ் கூட தனியா போட்டுக்கலாம், ஒரு வருஷத்துக்கு 2,000 ரூபா. ஏர்பாட்ஸ் தனியா வச்சுப்போம். பட் நான் மேக் எல்லாம் உள்ள இழுத்து விட்டுறலாம்ல. ஆமா, அதே ஐபோன் இருக்கு, மேக் இருக்கு, ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து போட்டுடலாம், கிளப் பண்ணிடலாம். 3 டிவைஸ், ஐபோனு, மேக்கு, வாட்ச் இருந்தா வாட்ச், 2 ஐபோன் ஒரு மேக்கு. ஆமா, வாட்ச் வச்சிருக்கீங்களா, 3ஆ சேர்த்து போட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை, இவங்க எக்கோசிஸ்டம்க்கு இது நல்லா இருக்கு இந்த பிளான். ஆமாம், அப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து அழகாக இதில் இன்க்ளூட் பண்ணலாம், சூப்பராக கொண்டு போகலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு. இது வந்து எல்லா ஊருக்கும் வரணும், நம்ம ஊருக்கும் வரணும். எனக்கு அது வந்து ரொம்ப நாள் ஆசை. சில சமயங்கள் என்ன தெரியுமா தோணும், நான் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிற ஒரு ஆள்ரா. நான் ஃபோனை உடைச்சது ரொம்ப 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 ரேரு. அது ரொம்ப கேவலமான ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நடந்திருக்கும். நான் வாசலில் உட்காந்து ஷூ மாட்டுறேன் ரன்னிங் போகிறதுக்காக. அந்த நேரத்தில் ஆசாசியாக நான் வாங்கினேன் சிராக்கோ. இப்போ ஒரு 4 இயர்ஸ் பேக்கு நம்ம கம்யூனிட்டி மெம்பர் கிட்ட இருந்தால் சிராக்கோ வாங்கியிருந்தேன். ஓகே, பாக்ஸோட கொடுத்தாரு. ப்ரோ ரீப்ளேஸ் யூனிட் ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்படி நம்ம ட்ராக்ஸ் இருக்கும்ல, காலை தூக்கி ஷூ லேஸ் மாட்டுறேன், பேக்கெட்லேருந்து கீழே விழுது. அட்டாமே எவ்வளோ உயரத்துலன்னு பார்த்தோன்னா 15 சென்டிமீட்டர்ஸ் தான். ஓகே, கால் அடி உட்காந்துருக்கோம். ஒரு அரை அடி கீழே தான். ஆனா அது ஃபுல் கர்வ் டிஸ்பிளேடா, இங்க தானே இருக்கு கண்ணு முன்னாடி ஃபுல் கர்வ். அது என்னாச்சுன்னா கீழே விழுந்த இடத்துல ஒரு மண் இருந்திருக்கு. அப்ப என்னாச்சு, விழுந்து எடுத்தேன், ஒரு ஸ்கிராட்ச்ல எதுவும் இல்லை, ஆனா கிராக் மட்டும் இருந்தது, பெரிய கிராக் மேல இருந்து கீழே வரைக்கும். இந்த மாதிரி இது ஒரு இன்சிடென்ட். இதுக்கு வந்து நான் ஃபிக்ஸ் என்ன பண்ணேன், நானா ஒரு டெட் சிராக்கோ சோர்ஸ் பண்ணி அதோட கிளாஸ் இதுல ஒட்டுறதுக்குலாம் ட்ரை பண்ணி மொத்தமா வீணா போனது தான் மிச்சம். நானா புத்திசாலித்தனம்னா அது சொல்லியிருப்பேன், இது நான் பண்ண பைத்தியக்காரத்தனம், என்னோட அறியாம. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா, ஒரு மேட்டோ நார்மல் ஸ்கிரீன் கார்டு ஓட்டி தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஒரு ஹேர்லைன் கிராக், மேல இருந்து கீழே வரைக்கும் கிளாஸ் மேல அந்த கிராக், ஒரே ஒரு கிராக், ஆனா மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. நான் இப்போ ஒரு மேட் ஓட்டி தானே தெரியாது, அது உயிரோட இருந்திருக்கும் போனு. நாங்களே பிடிச்சி கொலை பண்ணிவிட்டோம்.
இது வந்து நீங்களும் பண்ணக்கூடாது. இவ்வளவு ஹைட்ல இருந்து டொமைன்ல ரெட்மி டர்போ 5 போட்டாங்க, அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஒண்ணுமே ஆகல. இப்போ பில்டு குவாலிட்டி வேற மாதிரி இருக்குடா. பட் நமக்கு லக் ஃபேக்டர் ஒன்று இருக்குங்க. ஒரு சில நேரம் அதுவே உடையாது. இப்போ ரெட்மி டர்போ 5 ஒரு சில நேரம் கீழே விழுந்தா உடையலாம். இல்ல அது எதுல விழுந்துருக்குல்ல, உடையலாம். அது இப்படிதான் விழுந்துச்சு, சப்புன்னு போய் இப்படி சாணி மாதிரி விழுந்துச்சு. இப்படி விழுந்தா உடையலாம். அது நமக்கு ஒரு லக். அதனாலதான் அப்படி அது ஸ்கிரீன் கார்டோட இருந்தது. சப்புன்னு விழுந்த உடனே என்னாச்சு, இங்க அவ்வளவா ரொம்ப பெரிய பெரிய மண் இல்ல ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, அது அப்படி விழுந்த உடனே மொத்த ஷாக்கையும் அப்சர்வ் பண்ணி, இதே சைடு ஃப்ரேம் விழுந்தா டென்ட் விழுந்திருக்கும். அதனாலதான் அது வந்து மின்ட்டா இருக்கு, ஒரு டென்ட் இல்ல, ஒரு ஸ்கிராட்ச் இல்ல. ஸோ வந்து பியூர் லக்கு தான். ஆனா இப்போ என்ன மேட்டர்னா, இந்த மாதிரி விழக்கூடிய ஒரு சில ஃபோன்ஸ்ல டிஸ்பிளேல லைன் விடும். இப்போ விழாது, பொறுமையா கிராஜுவலா. ஏன்னா ஒரு ஷாக் வாங்கிச்சுல, இப்போ அது வந்து பொறுமையா வரலாம். நாள் கணக்குல எப்பயா போகும்போது. ஸோ இதெல்லாமும் நமக்கு தெரியணும். ஸோ மொத்தம் ஆப்பிள் ஒன்னா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ரெட்மி நோட் 17ஓட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் வந்து 30,000 ரூபாடா. எல்லாரும் அதை பற்றி கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. சந்தோஷம். சரி, அடுத்து வந்து இப்போ 4 Gen 5ஓட ஓப்போல ஒரு ஃபோனு 10,000 mAh பேட்டரியோட. இது சைனால தான் இப்போதைக்கு A7 Pro Maxன்னு. 4 Gen 5 அப்படின்னும் போது எனக்கு வந்து இப்போ அதை திட்டுற அளவுக்குலாம் மனசு வரல. நான் மார்க்கெட்டே நாசமாக போச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் 4 Gen 5 என்னத்தை திட்டுறது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, 10,000 mAh வருது அப்படின்றத தாண்டி 12 GB RAM பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல. ஏங்க அவன் லூசு 6+6 இருக்க போகுது. சிச்சி இல்லை 12 GB ஃபிசிக்கல் RAM பரவாயில்ல, நம்புற மாதிரி இல்லை. சரி சொல்றாரு, நான் ஏற்றுக்கிறேன். 12 GB RAM 4 Gen 5 எப்படி தெரியுமா இருக்கும். மெஜாரிட்டி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் கைஸ் எல்லாருக்கும் ஓகே. எனக்கு இப்போ இந்த ரெட்மி நோட் 17 ரிலீஸ் ஆக போகுதுங்க. 8000 mAh பேட்டரி இருக்கு போகுது. சைனால இருக்க அதே ஃபோன் தான் இப்போ 4 Gen 4. சரியா, UI லெவலில் பிளாக் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இது திம்பாரு கீரை தின்னுட்டு கை பெருசாகிடும். அந்த மாதிரி இங்கே மட்டும் 12 GB RAM இருக்கும், இங்கே பார்த்தா 4 காத்திருக்கும். சரியா, ஆனால் என்ன மேட்ரு, அதான் இப்போ மீடியாக்காக யாராவது வாங்குறாங்க, வெறுமனே மீடியா பேசிக் கால்ஸ். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு ஃப்ரெண்டிங் இருக்காரு பக்கத்தில், அவர் இன்னும் கூட M31s M30s தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ சிலருக்கு வந்து அந்த ஸ்லோனஸ் வந்து பழகி அந்த ஸ்லோனஸ் அவங்களுக்கு வந்து ஐக்கியம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க கையில் நான் வந்து ஒரு 17 Ultraவோ X3 Ultraவோ S27 Ultraவோ கொடுத்தேன்னா, S26 Ultraவோ கொடுத்தேன்னா, அதோட ஃபாஸ்ட்டுக்கு அவங்க ஒரு 2 நாள் யூஸ் பண்ணி பழகிட்டு என்னால ஓடினே இருக்குது. அது அவங்க பழசுக்கு போய் யூஸ் பண்ணவே முடியாது, மாட்டிப்பாங்க. நமக்கு 120 60 வச்சு யூஸ் பண்ணாலே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் நடக்கும்போது தான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு போக்கோல M4 வருதாமே. M8 Pro பவர் M8 பவர். சரிங்க, அதாவது ரெட்மி நோட் 17 தான், அது M8 பவர். என்ன மாறுதுன்னு பார்க்கணும். ப்ரைஸ் தான் மேட்ரு. இவனுக்கு ஒரு 20 ரூபாய்க்குலாம் ப்ரைஸ் பண்ணால் கிரேஸியாக இருக்கும். சரி, ஆசை நம்ம படுறது தானே, நம்ம படுற ஆசை இன்னைக்கு நடந்திருக்கு. OnePlus 16 பார்த்தல, பிகர் பேட்டரி, பெட்டர் ப்ராசஸரு, மாசு, 9000 mAh, போல தான். இந்தியாவுக்கு வருதா? வரும். அது வரைக்கும் எனக்கு இந்தியா வரும்னு தான் தோணுது. இன்னும் OnePlus எப்போ அந்த டாக்குமெண்ட்ரி விட போகிறேன். நாங்கள் அதுக்குள்ளே 50 வீடியோ எடுத்து போட்டோம். இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறது. அவன் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிட்டோம். அவன் நிலம மோசமாக இருக்குது, என்ன பண்ணுறது. சீக்கிரம் போடுங்க. வரட்டும் நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, OnePlus எக்ஸிட் இல்லை அப்படிங்கிறதுக்காக OnePlus அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம், நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னடா VI வந்து ஏதோ 200 ரூபா பிளான் ஆல்ரெடி இருந்ததுடா. அன்லிமிடெட் கால், 2 GB டேட்டா, அது வந்து இருக்கலே பேஸ் பிளான். இப்போ என்னடா 200 ரூபா பிளான்குள்ளார OTT 20 OTT வருதுங்கிறாங்க. இன்னும் இது அப்படி இருந்தது. யாராவது இது VI யூசர் இருந்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஜியோக்கு காம்படிஷனா? ஜியோக்கு காம்படிஷன் யாருமே பிரிக்கிறியா? கூட இருந்து கொய்யாக்கா பிரிப்பாங்க. ஜியோக்கு காம்படிஷன் VI. ஆமாம், அப்பப்போ சொல்லுங்கண்ணே. அந்த வக்கீல் சார் எங்க சார் போறீங்க அண்ணே, அப்பப்போ கூப்பிடுங்கண்ணே. அந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. சரி, அப்புறம் இந்த விவோ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. விவோ இல்ல T5 ப்ரோன்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. T5e T5eன்னு 14,000 ரூபாய்க்கு. ஃபோன்லாம் பார்க்க அழகாக தான் இருக்கும். நல்லா இருக்குங்க, சிங்கிள் கேமராவோட வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு என்னன்னு தெரியல. அந்த C11 லைட்டு T5 லைட் அதே தான், T5eன்னு வந்திருக்கு, அதே ஃபோன். ஆனால் ப்ராசர் மொத்தம் பார்த்தீங்கன்னா எங்கள் சாக்கு பை உள்ளே வந்திருக்காரு, T7225. சரியா, எனக்கு எப்படி இருந்ததுன்னா T7225 12 nanometer அப்படின்னும் போது, வாவ் யூ டுக் மீ சம் 7 years back man, nice. எவ்வளோ பின்னோக்கி போய்கிட்டு இருக்கான். ஏஐ கேட்டா ஏன்டா போட்டு சாவடிக்க. அப்படிலாம் சொல்லாத. ஏஐ வந்து நிஜமாவே யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பரு. மற்றவங்க வந்து என்னென்னு எனக்கு தெரியல. அதை நிஜமாக பயன்படுத்த ஒரு சில பரத் ப்ரோட்டெல்லாம் பேசுனீங்கன்னா பொழந்து கட்டிடுவாப்பில். அவர் என்னென்னமோ பண்ணுறாரு டூல்லாம். ஏன்னா இப்போ நான் வால்பேப்பர் ஒன்று பண்ணியிருந்தேனே, என்னையே நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நேற்று பண்ணி சுற்றிட்டு இருந்தேன். அது வந்து அது வந்து கேனத்தனமான ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து நான் 2020 எடுத்த ஃபோட்டோ. நானே வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, வீட்டில் இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு சிராகோ வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். சரியா, திரும்பியும் அதே மாதிரி பாடியை மாற்றணும் அப்படின்றக்கா அந்த ஃபோட்டோ வந்து நான் என்ன பண்ணேன்னா ChatGPT கொடுத்து இப்போ இருக்கிற மூஞ்சில இருக்கிற அந்த இதெல்லாம் ஆட் பண்ணு, இந்த நரைச்ச முடியெல்லாம் ஆட் பண்ணுன்னு சொல்லி. அதான் எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்ததா. இவருக்கு அவ்வளோ நரைச்ச முடி கிடையாது, இப்போ பாடி எப்படி
மனுஷனே இப்படி இல்லை, என்ன இது தலையெடுத்து ஒட்டின மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட கொடுத்துருப்பாரு, நான் ஒட்டி கொடுத்துருப்பேன் தமிழ் மாதிரின்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது. அந்த பழைய மூஞ்சில இப்ப இருக்கிற மூஞ்சோட ஒரு சில ஆர்டிஃபெக்ட்ஸ் அட்டாச் பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த பழைய பாடியில அட்டாச் பண்ணி விட்டுருச்சு. இந்த உடல் இந்த தலையோட இணைய போகிறது அப்படி பண்ண. ஆனா சோகம்னா அது என் உடல் தான் நம்பதுதான். போ முதல்ல போய் டிசிப்ளினா ஆரம்பி எல்லாத்தையும் அப்படின்னு இருந்ததுடா. விடுங்க, பார்ப்போம். சீக்கிரமா கம்பேக் கொடுப்பாருங்க. அதே மாதிரி மறுபடியும் இப்போ ரீசெண்ட்ல இருக்க 17 அல்ட்ரா வச்சு ஃபோட்டோ எடுப்பார். 17 அல்ட்ரால நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தேன். என்ன 17 அல்ட்ரா தான் அதுக்குள்ள கொடுத்துருவோம். இங்கே பாரு, மேசிவா. ஏய் இல்லையே, ஹியூமன் போர்ட்ரேட்ஸ் நல்லா இருக்கே, அதே பெரிய விஷயமா இருக்கே. இதெல்லாம் 5x நார்மல் ஃபோட்டோ, அதுவே போர்ட்ரேட்டாக தெரியுது. ஓ அப்படியா? அந்த 4.3x இங்கே ஒரு காலை வாங்கி அடிக்கிறானா பால் போதா. நார்மல் ஃபோட்டோ அது தெரியுதுல பேரு. அவனா பிளர் பண்ணிக்கலாம். ஆனால் மாசா இருக்கா, நல்லா இருக்கே. மேசிவ் கைடு எங்காலு உங்க யாரு தம்பி தான் விளாண்டுட்டு இருக்கான். இவனுக்கு ஆக்சுவலாக சில கிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சில ஜெனட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்கும்டா. இப்போ ப்ரோ லெவல் பாடி பில்டிங்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கு அந்த மசில் ஸ்ட்ரக்சரே பார்த்தோன்னா, இப்போ அர்னால்டுக்கு அப்படி ஒரு செஸ்ட் இருக்குன்னா, அர்னால்டு பையனை தான் நானும் சொல்லலாம். அர்னால்டுக்கு செஸ்ட் அப்படி இருக்குன்னா, அர்னால்டோட பையன் ஜோசப் ஷார்ஸ்நெகர்னு ஒருத்தர் இருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஐடென்டிக்கலாக இருப்பான் அப்பா மாதிரியே. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கேன். அர்னால்டு அளவுக்கு இல்லை, ஆனால் அர்னால்டு மாதிரியே அந்த இது இருக்கும், லைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்போ ரோனி கோல்மன்னா அவருக்கும் ஜெனட்டிக்கலாக உள்ள அட்வான்டேஜ் வந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா இன்னும் பூஸ்ட் பண்ணுறாரு. இப்போ சிபம்னு ஒருத்தர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கிறிஸ் பம்ஸ்டர்னு. அவர் வந்து கிளாசிக் ஃபிசிக்கில் பெரிய ஆள், தொடர்ந்து 7 தடவை ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட அந்த ஜெனட்டிக்ஸ், ஸோ ஜெனட்டிக்ஸ் ஒரு கீ. ஸோ நம்ம கிட் வந்து ஜெனட்டிக்கலாக எப்படி இருக்காங்க நம்ம அப்சர்வ் பண்ணலாம். என்ன மாதிரி இருக்கணும், இல்லாட்டி என் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும் இல்லை. சில சமயம் என்ன வேணா, என் ஒய்ஃபோட தாத்தா ஒருத்தர் முரட்டுத்தனமாக இருந்திருப்பாரு, அவரோட ஜீன் வரும். சில சமயம் என்னோட கொள்ளு தாத்தாவோட தாத்தா யாராவது பயங்கரமா இருந்திருப்பாங்க, அவங்க ஜீன் வரும். அவங்க பார்த்தா நிஜமா பிசிக்கலா சூப்பரா இருந்திருப்பாங்க. நேச்சுரலாவே அவங்க பிசிக்ஸ் சூப்பரா இருக்கும். 7ஆம் அறிவுல வரலையாங்க? இல்ல அதெல்லாம் ஜோக் கிடையாது, ரியாலிட்டி தான். ஜோக்லாம் இல்லை, நிஜமா தான் சொல்றேன். அதனால வந்து நம்ம கிட்டோட பொட்டன்ஷியல் என்னங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அவங்களை ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விடலாம். அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்கன்னா சந்தோஷம். அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்து விட்றாங்க, அது தப்பு. அது நம்ம பண்ணவே கூடாது. நான் விளாடணும்னு நினச்சேன்டா, நீ விளாடுறோம் அப்படிலாம் முடியாது. ஏன் அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்குள்ளே திணிச்சு விடுங்க. அதுக்குன்னு அவனுக்கு பிளே ஸ்டேஷன் விளையாட தான் ப்ரோ இன்ட்ரெஸ்ட்டு, 4 CD இப்போ தான் வாங்கி கொடுத்துருவேன், அதே பண்ணாங்க. நான் சொல்கிறது அவுட்டோர் கேம். சரியா? அவுட்டோர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது, அதை கொஞ்சம் நம்ம பழக்கப்படுத்தணும். வேர்க்கவே மாட்டேங்குதுங்க இவங்களுக்கு. ஏன் அவுட்டோர் ரெடியூஸ் ஆகுது? இடமே இல்லை. இருக்கிற கிரவுண்டு பூரா கிரவுண்டு இப்போ என்ன பண்ணிட்டோம், டர்ஃப் ஆக்கிக்கிட்டோம். அங்கே பொட்டை கடை தான் இருந்துச்சு, அதை பிடிச்சி நாங்கள் இப்போ வந்து டர்ஃபாக ஆக்கிவிட்டோம். ஏடா அது அப்படியே விட்டுருக்கலாம் மேடா, காசு வராது இல்ல, திஸ் இஸ் பிசினஸ்ங்கறானுங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க மடிப்பக்கம் மேடவாக்கம் போற சைடுல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, இன்னும் அப்படியே இருக்கு. 1 ஹவருக்கு வந்து 1500 ரூபாய் வாடகை கொடுவாங்க. ஹிடன் ஸ்பேஸ் சொல்லிட்டீங்கல்ல, ஹிடன் ஸ்பேஸா? அவ்வளவு பெருசா பெப்பர் பேன் இருக்கு, அதனால ஹிடன் ஸ்பேஸ் 1500 ரூபாய் 1600 ரூபாய் சொன்னாங்க. எனக்கு தெரியல இப்ப என்ன ரேட்னு. 1 ஹவருக்கு. ஓகே, அப்போ 22 பேர் ஒரு டீமுக்கு 11 பேர். சரி நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேர் கூட வச்சுக்கோங்க. அப்ப என்ன இவ்வளவு பேருக்கு சேர்ந்து போய் ஆனீங்கன்னா 1 ஹவருக்கு 1200 ரூபாய் வைப்போம். இவ்வளோ பேர் இருந்தீங்கன்னா 1 ஹவருக்கு 50 ரூபாய் கணக்கு வருது. ஆமாம், அப்போ நீங்கள் ஜாலியாக என்ன பண்ணுவீங்க, 200 ரூபாய் கையில் எடுத்துகிட்டு போனாலே நீ 4 மணி நேரம் கிரிக்கெட் ஆடலாமே, ஜாலியாக விளாடலாம், வேற லெவலுக்கு ஆடலாம்ல. ஆளுக்கு 200 ரூபா முடிஞ்சு. நான் சோகம் பாருங்க, நான்லாம் எங்கள் ஏரியா ஏரியில் போய் ஃப்ரீயாகவே விளையாண்டுருந்தோம். உண்மைதான், நான் தான் சொல்லியிருக்கேன்ல இதுக்கு முன்னாடி ஒரு சில பூமர் ஷோவில். நாங்களாக போயிட்டு இது மண்வெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் புல்லுகள் எல்லாம் செதுக்கி எல்லாம் ரெடி பண்ணா. ஃபுட்பாலுக்கு இது வாலிபாலுக்கும் ஃபுட்பாலுக்கும் நாங்களே கிரவுண்ட்லாம் ரெடி பண்ணோம். நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், இந்த செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு நான் செமஸ்டர் முடிஞ்சு லீவில் வந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுக்காக கிரவுண்ட் ரெடி பண்ணோம். அப்புறம் காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு, திரும்ப விளையாடுறதே இல்லை. சண்டே கூட விளையாட மாட்டோம், ஏன்னா வேலை இருக்கும், விளையாடல. திரும்ப அடுத்த செமஸ்டர் லீவ் வருது, போகிறோம். அங்கே ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க, பேஸ்மெண்ட் போட்டு. திரும்ப மண்வெட்டி வேறு இடத்துல போய் ரெடி பண்ணோம். அதுக்கு அடுத்த செமஸ்டர் போனால் அங்கே ஒரு வீடு புதுசாக கட்டுறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் எங்களுக்கு வந்து லக்காக இருந்தது. நாங்கள் சொன்னோம், சே நம்ம வேற லெவல்ரா, நம்மகிட்ட நம்ம போய் அப்போ எங்களுக்கு அந்தளவுக்கு தாட் ப்ராசஸ் இருக்குது அதில். இப்போ நாங்கள் பார்க்கும்போது சிரிப்போம். பாரு ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டு நோ ப்ரோக்கர்லேருந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்து காசை கொடுத்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட மண்வெட்டியும் கிரிக்கெட் பேட்டும் கொடுத்துருந்தாலே நம்ம பாட்டுக்கு எல்லா இடத்தையும் விற்று கொடுத்துருப்போம். எங்களுக்கு இது கூட தெரியல. நீங்கள் க்ளீன் பண்ண வந்து அது நம்ம நடந்தான் நல்லா இருக்கு பாருங்க, அழகா அப்போ தான் க்ளீன் பண்ணி போட்டா எடுத்துங்க அப்படின்ற பழங்க போல இருக்கு. ஐயோ ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுள்ளது சிவபரணி. எஸ் அண்ட் சிவா SRK. இல்லை இல்லைங்க, நிறைய ஃபோன்ஸ் வருது, அது டீல்ஸும் வருது, அது சொல்லலாம். அது வரும், அது இப்போ வரும். இதை இப்போ முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் அந்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். பார்க்கலாங்க. பாய்.